அன்பானவர்களே, என்னை நேசிக்க யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் நேசிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கு. என்ன நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. என்ன யாராவது நேசிக்கிறாங்களா? ஒருவேளை நான் அழகா இல்லை, கலரா இல்லை, ஒல்லியா இல்லை, நீட்டா இல்லை, என்னை நேசிக்க யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? பைபிள் சொல்லுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். சரியா? அப்ப ஆண்டவர் உங்க மேல அளவுக்கு அதிகமான அன்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு நிலைத்திருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல அளவு கடந்தான அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு என்ன செய்யாது? மாறவே மாறாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நீங்க தான் சில நேரத்தில் ஆண்டவர் என் கூட இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோட தான் இருக்கிறார். நீங்க தான் ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், அன்பாகவே இருக்கிறார், உங்க மேல அன்பு வச்சிருக்கிறார். அதை அவர் வெளிப்படுத்துவார். அநேகர் மத்தியில, சொந்த பந்தங்கள் மத்தியில, உற்றார் உறவினர் மத்தியில ஆண்டவர் அன்பை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை, அதிசயங்களை செய்யுங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. ஆண்டவர், நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்பு மாறாத அன்பு. ஆண்டவர், அந்த அன்பு விலையேற பெற்ற அன்பு. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.